ராஜாங்கம் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு தமிழ்ச்செல்வியை நிரூபிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே சின்ன மருமகள் சீரியலில் ராஜாங்கத்துக்கு வந்து எப்படியாவது ஆயுள் தண்டனையோ இல்லை வேறு ஏதாவது தண்டனையோ கிடைக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி பயங்கரமான ஒரு குஷியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய எபிசோடில் அது எதுவுமே நடக்க போகிறதே கிடையாது. இங்கே ராஜாங்கத்துக்கு வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சோகத்துலேயும் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. செய்யாத தப்புக்கு என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு தண்டனை அனுபவிக்கிறானே அப்படின்னு இந்த பக்கம் ஆப்பத்தா, மோகனா, மலர் எல்லாருமே ரொம்பவே கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரியும் தாமரை கூட அழுதுகிட்டு இருக்க நேரத்தில் ஈஸ்வரி எதுவுமே வந்து தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் ஏற்படுது. ஆனால் அதுக்கு இடையில வந்து ராஜாங்கத்தை இங்கே ஜீப்பில் கொண்டு வர்றாங்க இங்கே கோர்ட்டுக்கு. வாசலில் வந்து இறங்குனது எல்லாருமே பார்த்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க. என் பையனை போட்டு இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மன உளைச்சல்லையும் அவங்க இருக்காங்க. கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு நீதிமன்றத்தில் எல்லாருமே விசாரிக்கிறாங்க. அதுக்கு இடையில வந்து ஜெனியையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஜெனி வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க, என் கணவன் சக்தியை வந்து கொன்னது எங்கள் அப்பா தாமஸும் அவரோட சேர்ந்து இந்த அமைச்சரும் சேர்ந்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனிக்கிட்ட குறுக்கு விசாரணையும் நிறைய பண்ணுறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாள் நைட்டு எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ராஜாங்கத்துக்கிட்ட பேசினதை நான் வந்து கேட்டேன். அவர் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த மாதிரி எங்களோட ஆளுங்க வந்துட்டாங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக கொஞ்சம் நேரம் கழித்து சக்தியை வந்து தரன்னு இழுத்துட்டு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனார். அவங்க அடியாள்கள் எல்லாருமே வந்தாங்க, ராஜாங்கத்தோட அடியாள்கள். அவங்க எல்லாருமே வந்து தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி என் கணவனை கொண்டிருக்காங்க. அவங்கள நீங்கள் சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜெனி வந்து பயங்கரமாக எல்லார் முன்னாடியும் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் ராஜாங்கம் எந்த தப்பும் நான் பண்ணலை, இது தேவையில்லாமல் என் மேலே போட்டிருக்கிற ஒரு பழி அப்படின்னு சொன்னாலுமே யாருமே அதை நம்ப தயாராக இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து சாதகமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே போலியாக வந்து நிறைய வேலைகள் காவல்துறையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இங்கே மருத்துவராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்து வச்சுருக்கிறதுனால ராஜாங்கத்துக்கு என்ன சொல்கிறது, நம்ம சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தம் வந்து இருக்குது. அடுத்ததாக தாமஸை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, நானும் ராஜாங்கமும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோம், அவரோட அரசியல் ஆதாயத்துக்கு இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அவர் சொன்னார், அதுக்காக நானும் அதை பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறாரு. அப்போயுமே ராஜாங்கம் இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது, இது போய் நீங்கள் கொஞ்சம் தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே விசாரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, உண்மையான குற்றவாளி தாமஸும் அதுக்கப்புறம் ராஜாங்கமும் தான் அப்படின்னு நிரூபித்து 2 பேருக்குமே வந்து 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து கரெக்டாக கோர்ட்டில் நீதிபதி வந்து ஜட்ஜு சொல்ல வேண்டிய டைமிங்கில் அந்த நேரம் பார்த்து சரியாக வந்து தமிழ்ச்செல்வியும் இங்கே செல்லப்பாண்டியும் கோர்ட்டுக்குள்ளே வராங்க. ஐயா, நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசணும், இந்த கேஸில் உண்மை அப்படிங்கிறது கிடையாது, என் மாமா மேலே பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தான் அதை வந்து கொடுத்துருக்காங்க, அதை தீர விசாரிக்காத போலீஸாராக இருக்கட்டும், சில பல முக்கிய குற்றவாளிகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்க இந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சு அதுக்கு பதிலாக என் மாமனாரை இந்த ஒரு குற்றத்தில் உள்ளே இழுத்து வச்சுருக்காங்க, இது முழுக்க முழுக்க சூழ்ச்சியால் தான் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல, இதை கேட்ட நீதிமன்றமும் அங்கே இருந்த வக்கீலும் இவங்க தேவையில்லாமல் இந்த கேஸை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நீதிபதி அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி தாங்கிட்ட இருந்த அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் சக்தியோட மாமா ஒருத்தர் வெளியூரில் இருக்கார், அவரையுமே கூட்டிகிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி வந்திருப்பாங்க. நான் ஒரு முக்கியமான ஆளை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும், இவர் இறந்து போனதாக சொல்லக்கூடிய சக்தியோட மாமா, சின்ன வயசுலேருந்தே இவர் சக்தியை தூக்கி வளர்த்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போது அதில் இறந்து கிடந்த நபர் சக்தி வந்து இல்லை, சக்தி உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தமிழ்ச்செல்வி எல்லார் முன்னாடியும் சொன்னோட அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. தாமஸ்க்கு வந்து சொல்லவே வேண்டாம், ஏன்னா இந்த மாதிரி சக்தியை மறைச்சி வச்சிருக்கிறதே தாமஸ் தான். அதனாலேயே தாமஸ்க்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் ஒரு நிமிஷம் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நீதிபதி அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா, அதுக்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஐயா, எங்ககிட்ட இப்போதைக்கு ஆதாரம் கிடையாது, ஆனால் நான் அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வச்சதை பார்த்து சொல்கிறேன், 100க்கு 100% அது சக்தி கிடையாது, ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவர் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் மாதிரி தான், அவர் கூட நான் இவ்வளோ நாள் பழகியிருக்கேன் அப்படிங்கிறத வச்சு சொல்லும்போது கண்டிப்பாக இது அவர் கிடையாது, அவர் கால் பாதங்களில் இந்த மாதிரி பித்த வெடிப்புகள் எதுவுமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடலில் ஒரு சில இடங்களில் ஒரு சில தடயங்கள் இருக்கும், அந்த மாதிரி இந்த ஒரு உடலில் எதுவுமே இல்லை, அப்படி பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு அனாதை போனத்தை வச்சு தான் இவங்க இந்த மாதிரி கேம் ஆடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து தமிழ்ச்செல்வி எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து
கோர்ட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருக்குது. அப்போது இந்த கேஸில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அது எங்கே நடந்திருக்கு, யார் மூலமாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நீதிபதியும் சரி, அப்போ நம்ம இந்த கேஸை வந்து இன்னும் தீர விசாரிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, மறுபடியும் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட மறுபடியும் நீங்க ஆய்வு பண்ணணும். அந்த உடம்ப வந்து சரியா உடற்கூறாய்வு செஞ்சு, சரியான மருத்துவமனையிலேருந்து நீங்க ஒரு நல்ல நம்பிக்கையான டாக்டர் கிட்ட இருந்து நீங்க ரிப்போர்ட் வாங்கணும். அப்பதான் இதில இருக்கிற உண்மைகள் என்ன? யாராவது இத வந்து தப்பா பண்ணியிருக்காங்கன்னா, அது தப்புக்கு யார் காரணம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிற மாரி சொல்ல, இதை கேட்ட நீதிபதியும் அத ஒத்துக்கிட்டு, இங்க இவர ராஜாங்கத்த வந்து ஜாமீன்ல வெளியில விடுதலை பண்றாரு. இத கேட்ட ஈஸ்வரி, சித்ரா வந்து பயங்கரமா கோவத்துல இருக்காங்க. என்ன இவ கடைசியில தீர்ப்பு கொடுக்க வரும்போது, இப்படி ராஜாங்கத்த வந்து ரிலீஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாளே! ஜாமீன்ல வெளியில வந்த இங்க ராஜாங்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே ராஜாங்கம் எந்த தப்பும் பண்ணல போல இருக்கே! அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்திலயும் வந்து இருக்க, எல்லாருமே ராஜாங்கம் முன்னாடி வந்து ஐயா, நீங்க இப்படி தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு நாங்க நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உங்க வீட்டு மருமக உங்க மேல எந்த தவறும் இல்ல அப்படிங்கிறத ரொம்பவே தைரியமா நிரூபிக்க முயற்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நாங்க ரொம்பவே வந்து பெருமைப்படுறோம்யா. இந்த மாதிரி ஒரு மருமக உங்க வீட்டுக்கு கிடைச்சது ரொம்ப நல்லது அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து தமிழ்ச்செல்விய ரொம்பவே பாராட்ட செய்றாங்க. தமிழ்ச்செல்வியும் ராஜாங்கத்த பார்த்து, மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கொலைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். கூடிய சீக்கிரத்திலேயே நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியும் போயிடுறாங்க. ராஜாங்கமும் நல்லபடியா வந்து வீட்டுக்கு வந்து அவங்களோட குலதெய்வத்த கும்பிட்டு அவங்களோட வீட்டை மறுபடியும் நல்லபடியா நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வி இந்த கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சக்தி உயிரோட இருக்கிறத விஷயத்த எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு அது உரிய ஆதாரத்தோட நம்ம சக்தியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் மாமாவை இந்த கேஸ்லேருந்து முழுமையாக விடுதலை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லி தமிழ்ச்செல்வியும் செல்லப்பாண்டியும் இங்கே பயங்கரமான தீவிர முயற்சியில் சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்குறாங்க. நிறைய விதத்தில் விசாரிக்கிறாங்க. தாமஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாராவது எங்கேயாவது இருக்காங்களா, அவருக்கு தெரிஞ்ச குவாரிகள் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பக்கம் அவங்க தேடி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பழைய குவாரி இருக்குது, அது தாமஸுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க.